ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம வரலாறில் வந்து இந்திய தேசிய இயக்கம் தலைப்பில் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இதுவரையும் கேட்ட கொஷின்ஸ் இதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்திய தேசிய இயக்கத்தின் போது அலிப்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்ட அரபிந்தோவிற்காக வாதாடிய வழக்கறிஞர் யாருன்னு கேட்குறாங்க. இந்திய தேசிய இயக்கம் நடந்துட்டு இருந்தபோது அலிப்பூர் சதி வழக்கு அப்படின்னு ஒரு வழக்கு வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. அதில் ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க. அரபிந்தோ கோஷ் அப்படின்றவரை கைது பண்ணியிருப்பாங்க. இவர் தீவிரவாதிகளை சேர்ந்தவர். இந்திய தேசிய இயக்கத்தில் வந்து நம்ம 3ஆக பிரிக்கலாம். மிதவாதி காலம், தீவிரவாதிகள் காலம், அப்புறம் காந்திய காலம்னு 3ஆக பிரிக்கலாம். இதில் தீவிரவாத காலத்தப்போ ஒரு 4 பேர் ரொம்ப ஃபேமஸான பர்சன்ஸ் இருந்தாங்க. பிபின் சந்திரபால், பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், அப்புறம் அரபிந்தோ கோஷ் அப்படின்னு 4 பேர் இருந்தாங்க. இதில் அரபிந்தோ கோஷ் அப்படின்றவர் இந்த அலிப்பூர் சதி வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டார். ஏன்னா வந்து அலிப்பூரில் வந்து என்னென்னா ஒரு கலெக்டர் மேலே குண்டு போட ட்ரை பண்ணுவாங்க, ஒரு மேஜிஸ்ட்ரேட் மேலே போட ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அந்த வழக்கில் வந்து அவர் மேலே போடாமல் 2 கேர்ள்ஸ் வந்து அதில் இறந்துருவாங்க. அதில் வந்து என்னென்னா கைது செய்யப்பட்டார். யாருன்னா அரபிந்தோ கோஷ் கைது செய்யப்பட்டார். அவருக்காக அவர் சார்பாக வாதாடிய வழக்கறிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர் தாஸ் அப்படின்றவர் தான். சிஆர் தாஸ்னா சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து என்னென்னா கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த அரபிந்தோ கோஷ் அப்புறமா என்ன பண்ணாருன்னா இந்த சதி வழக்குலேருந்து இவர் ரிலீஸ் ஆகிட்டார். போதுமான எவிடன்ஸ் இல்லை, இவருக்கு எதிராக போதுமான ஆதாரம் இல்லாததால் ரிலீஸ் பண்ணப்பட்டார். அப்புறமா என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு ஆசிரமம், பாண்டிச்சேரியில் அரபிந்தோ ஆசிரமம் இருக்குல்ல, அதை வச்சுட்டு வந்து பாண்டிச்சேரியிலே செட்டில் ஆகிருப்பார். அதுக்கப்புறமா விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க மாட்டார். சரி, அடுத்த கொஷின் பார்ப்போம். பின் வருவனவற்றுள் எந்த இயக்கம் வந்து தண்டி யாத்திரையோட தொடங்கியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தண்டி யாத்திரை எப்போ ஸ்டார்ட் பண்ணார் மகாத்மா காந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகம், உப்பு அள்ளுறதுக்கு தான் தண்டிக்கு வந்து யாத்திரை போனார் காந்தி. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது எந்த இயக்கத்தோடைய தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிலாஃபத் இயக்கமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒத்துழையாமை கிடையாது. சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்றது தான் அதோட பேர். ஆக்சுவலி சட்ட மறுப்பு இயக்கம் இதோட பேரை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்கிறோம். சட்ட மறுப்பு, அதாவது ஆங்கிலேயர் போட்ட சட்டத்தை மறுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் சட்ட மறுப்பு இயக்கம். அதில் வந்து ஒரு சட்டத்தை மறுக்கணும். உப்பு வந்து என்னென்னா வரி வசூலித்தாங்க. நாங்கள் உப்பு வரிலாம் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சட்ட மறுப்பு போராட்டம் பண்ணியிருப்போம். அதுக்கு தான் உப்பு சத்தியாகிரகத்தையே நம்ம வந்து தொடங்கியிருப்போம். அதுக்கு தான் தண்டி யாத்திரை வந்து காந்தி போனார். சபர்மதி ஆசிரமத்திலேருந்து தண்டி வரையும் போயிருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 24 நாள் ட்ராவல் பண்ணி வந்து நிறையா ஃபாலோவர்ஸோடு போயிருப்பார். இதுதான் வந்து சட்ட மறுப்பு இயக்கம். இப்போ தான் தண்டி யாத்திரை நடந்துச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தன்னாட்சி கழகமில் வந்து 2 பேர் ரொம்ப ஃபேமஸ். ஒருத்தவங்க வந்து அன்னி பெசன்ட், இன்னொருத்தர் வந்து திலகர், பாலகங்காதர திலகர். இதில் வந்து திலகர் வந்து என்னென்னா பம்பாய் மாகாணத்தில் ஸ்டார்ட் பண்ணார். பம்பாய் அந்த காலத்தில் மகாராஷ்டிராவை பம்பாய் அப்படின்னு சொல்லுவாங்க, பம்பாய் மாகாணம். அந்த பம்பாய் மாகாணத்தில் தான் பிறந்தவர் தான் திலகர். அதனால் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணார். பட் பாம்பே சிட்டியை மட்டும் விட்டுட்டு மீது எல்லா இடத்துலையும் அவர் வந்து கவர் பண்ணி தன்னாட்சி கழகத்தை தொடங்குறாரு. பாம்பே அப்போ யார் பார்த்துக்கிட்டா, பம்பாய் யார் பார்த்துக்கிட்டா, அங்கே தோற்றுவிச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் தான் தோற்றுவிச்சாங்க. சரியா, மற்ற 2 பேருக்கும் தன்னாட்சி கழகத்தோட எந்த தொடர்பும் இல்லை. இவங்க 2 பேருக்கு தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். பம்பாயில் ஆனால் ஆரம்பித்தது யாருன்னா அன்னி பெசன்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். மும்பையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸோடைய முதல் கூட்டத்துக்கு தலைமை வகித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மும்பையில் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்திய தேசிய காங்கிரஸோடைய கூட்டம் நடந்துச்சு. அப்போ வந்து அதுக்கு தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1885 தான் முதல் கூட்டம் நடந்துச்சு. பம்பாய், அதாவது மும்பையில் நடந்துச்சு. தலைவராக யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா WC பானர்ஜி, அதாவது உமேஷ் சந்திர பானர்ஜி, அதான் WC பானர்ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவர் தான் வந்து என்னென்னா இந்த கூட்டத்துக்கு தலைமை வகித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம்.
கீழ்காண்பவர்களுள் என்னன்னா இந்திய தேசிய இராணுவம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இந்திய தேசிய இராணுவம் அப்படின்னாலே யார் நம்மளுக்கு தெரியும்? சுபாஷ் சந்திர போஸ் வந்து தலைவராக இருந்தார் பின்னாடி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ராஜ் பிஹாரி போஸ் அவருக்கு முன்னாடி இருந்தார் அப்படின்னு படிச்சிருப்போம். ராஜ் பிஹாரி போஸ் என்ன பண்ணிட்டாரு? சுபாஷ் சந்திர போஸ்ட்ட பதவியை கொடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இந்திய தேசிய இராணுவம் அமைக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை ஆரம்பித்து வச்சவர் யாருன்னா மோகன் சிங் அப்படின்றவர் தான். இவர் யார் அப்படின்னா இந்தியாவிலேருந்து என்னென்னா பிரிட்டிஷ் சார்பாக ஜப்பானில் போய் என்னென்னா போர் செஞ்சவர். அப்போ இந்தியாவுக்கும் பிரிட்டிஷ்க்கும் ஜப்பானுக்கும் வந்து போர் நடந்துச்சு 2வது உலகப் போர். அப்போ வந்து என்னென்னா இந்தியாவில் இருக்க சோல்ஜர்ஸ், இந்திய படை வீரர்களும் பிரிட்டிஷ்க்கு சார்பாக போய் ஆங்கிலேயருக்கு சார்பாக போய் போர் செஞ்சாங்கல்ல, அப்போ வந்து போர் செய்ய போனவர் தான் மோகன் சிங். இவர் தான் வந்து என்னென்னா அங்கே ஜப்பானில் இருக்கவங்கள்ட்டலாம் பேசி நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்தியர்கள்லாம் என்ன பண்ணுறோம், இங்கே நீங்கள் கைது செஞ்சு வச்சுருக்கீங்களா, இந்த இந்தியர்கள்லாம் சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போர் செய்கிறோம் உங்களோட சேர்ந்து அப்படின்னு அவர் தான் சொல்லியிருப்பார். அப்போ தான் இந்திய தேசிய இராணுவம்னு ஒன்று உருவாக்கலான்னு அவர் தான் சொல்லியிருப்பார். அதனால் அது அவரோட பிரெயின் சைல்டு. இந்திய தேசிய இராணுவம் அப்படின்றது மோகன் சிங் அப்படின்றவருடைய பிரெயின் சைல்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். வங்கப்பிரிவினையை ரத்து செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வங்கப்பிரிவினை வந்து கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905 கொண்டு வந்தவர் பேர் கர்சன் பிரபு அப்படின்றவர் தான் கொண்டு வந்தார். 1905 கர்சன் பிரபு வந்து கொண்டு வந்தார். வங்காளத்தை மேற்கு வங்கம் கிழக்கு வங்கம் 2ஆக பிரித்து ஆளலாம் அப்படின்னு வந்து என்னென்னா கொண்டு வந்தது தான் வங்காள பிரிவினை. வங்காளம் ரொம்ப பெருசாக இருக்குது, எங்களுக்கு ஆட்சி பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் ஆங்கிலேயர் சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் வந்து வங்க பிரிவினை 1905 பண்ணாங்க வங்க பிரிவினையை. இதுக்கப்புறமா எப்போ ரத்து பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்டிங் பிரபு அப்படின்றவர் தான் பண்ணார். ஹார்டிஞ்ச் பிரபு அப்படின்னு பண்ணார். எப்போனா 1911 பண்ணார். ஏன் பண்ணார் அப்படின்னா 1911 மேற்கு வங்காளம் கொல்கத்தா பக்கத்துலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, கேபிட்டலாக மாற்றிட்டாங்க. நம்ம நாட்டோட தலைநகரமாக கொல்கத்தாவிலேருந்து எங்கே மாற்றினாங்க அப்படின்னா டெல்லிக்கு மாற்றிட்டாங்க. அதனால் வந்து என்னென்னா இதுக்கு மேலே வங்கத்தை பிரித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு என்னென்னா வங்க பிரிவினையை ரத்து பண்ணிட்டாங்க. 1911 பண்ணாங்க. ஹார்டிஞ்ச் பிரபு அப்படின்றவர் தான் ரத்து பண்ணார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். காமன்வெல்த் வார பத்திரிகையை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காமன்வெல்த் அப்படின்றது ஒரு வார பத்திரிகை. இது தொடங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் அப்படின்றவங்க தான் தொடங்கியிருப்பாங்க. இவங்க இன்னொரு பத்திரிகையும் தொடங்கியிருப்பாங்க. அந்த பத்திரிகை பேர் என்னென்னா நியூ இந்தியா அப்படின்ற பத்திரிகையும் தொடங்கியிருப்பாங்க. ஒவ்வொரு தலைவர்களும் என்னென்ன பத்திரிகை தொடங்கினாங்க அப்படின்ற பேர் வந்து ரொம்ப முக்கியம். காமன்வெல்த், நியூ இந்தியா ரெண்டுமே அன்னி பெசன்ட் தொடங்கியிருப்பாங்க. திலகர் வந்து என்ன தொடங்கியிருப்பாங்கன்னா கேசரின்னு தொடங்கியிருப்பார். அப்புறம் மராட்டா இந்த பத்திரிகையெல்லாம் தொடங்கியிருக்காரு. மோதிலால் நேரு வந்து இண்டிபெண்ட் அப்படின்னு ஒரு பத்திரிகையை தொடங்கியிருக்காரு. இன்னும் காந்தி இது மாதிரி நிறையா பேர் வந்து நிறையா பத்திரிகை வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அவசியம், படிச்சுக்க வேண்டியது. காமன்வெல்த்தை ஆரம்பித்தது யாருன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். புகழ்பெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தை வந்து எந்த காங்கிரஸ் கமிட்டி முடிவு செஞ்சது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெள்ளையனே வெளியேறு எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1942. ஏன் வெள்ளையனே வெளியேறு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக போர் நடந்துகிட்ருக்கு, 2வது உலக போர் நடந்துகிட்ருக்கு. அப்போ வந்து என்னென்னா ஜப்பான், ஜெர்மனி இந்த சைடு தான் வந்து அதிகமாக ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பிரிட்டன்லாம் தோற்றுக்கிட்டே இருக்குது. இதனால் வந்து இந்தியாவுக்கு ஒரு பயம் வருது. சப்போஸ் வந்து என்னென்னா பிரிட்டன் தோத்துருச்சு, இப்போ வந்து என்னென்னா இங்கிலாந்து தோத்துருச்சு போரில் அப்படின்னா என்ன ஆகும்? அதாவது ஜப்பான் எல்லாம் ஜெர்மனி இந்தியா வந்து பிடிச்சிப்பாங்கல்ல. அதுவும் ஜப்பான் வந்து ஏஷியா காண்டினென்ட்டில் ஆசியா கண்டத்தில் தான் இருக்குது, ஈஸியாக வந்து பிடிச்சிருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம். அதனால் என்னென்னா இந்த பிரிட்டிஷை உடனடியாக நம்ம நாட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம். 1942 நடந்துச்சு. எங்கே வந்து இந்த இயக்கம் தொடங்கிறதுக்கான போராட்டம், இது மாதிரி ஒரு போராட்டம் தொடங்கலாம் அப்படின்னு எங்கே முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில் தான் முடிவு பண்ணுறாங்க. சரியா, முற்றிலும் வந்து தலைவர்களே இல்லாமல் மக்களே வந்து நடத்தின ஒரு இயக்கம் தான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம். சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம்.
அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான கொஷின் தான். காரன்வாலிஸ் பிரபு கொண்டு வந்த முறை என்ன முறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் கொண்டு வந்த முறை வந்து ஜமீன்தாரி முறையை வந்து அவர் கொண்டு வந்தார். ஜமீன்தார்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல வந்து என்ன பண்ணலான்னா, அவங்க வரி வசூல் பண்ணிக்கலாம். வரி வசூல் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் பங்கை வந்து என்னென்னா அது 11 பங்காக பிரிச்சுக்கணும். மொத்தம் ஜமீன்தார் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்களோ அந்த தொகையை 11 பங்காக பிரித்து 10 பங்கை வந்து அவங்க ஆங்கிலேயருக்கு கொடுத்துடணும், ஒரு பங்கை அவங்க வச்சுக்கணும். இந்த மாதிரி தான் வந்து வரி வசூல் பண்ணணும், கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் ஜமீன்தாரி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காரன்வாலிஸ் பிரபு அப்படின்றவர் கொண்டு வந்தார். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பயன்படுத்தின முறை என்ன? நம்ம தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர் என்ன முறை கொண்டு வந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா, ரயத்வாரி முறையை கொண்டு வந்தாங்க. இது வந்து ரயத்வாரி முறை வந்து கொஞ்சம் ஈஸியான முறை. என்னென்னா, விவசாயிகள் என்ன பண்ணலான்னா, நேரடியாகவே யார் வரி வசூல் பண்ணுறாங்களோ, வரி வசூல் பண்ணுற அதிகாரிகிட்டே பணம் கட்டிடலாம். இதுதான் ரயத்வாரி முறை. இதை யார் கொண்டு வந்தா அப்படின்னா, மெட்ராஸில் ஒரு கவர்னர் இருந்திருப்பார். அப்போ தாமஸ் முன்ரோ அப்படின்னு ஒரு கவர்னர் இருந்திருப்பார். தாமஸ் முன்ரோ இவர் கொஞ்சம் நல்ல கவர்னர், நம்ம தமிழ்நாட்டுக்கும் நிறைய செஞ்சுருப்பார். இதான் தாமஸ் முன்ரோ கவர்னர் வந்து ரயத்வாரி முறையை கொண்டு வந்தார். மெட்ராஸ் மாகாணத்துக்கு ஃபுல்லாக கொண்டு வந்தார். சரிங்களா? அதனால் இதுவும் முக்கியம். ரயத்வாரி முறை தான் தமிழ்நாட்டு பக்கம் இருந்துச்சு. ஜமீன்தாரி முறை வந்து இந்த மேற்கு வங்காளம் அந்த பக்கம்லாம் இருந்துச்சு ஜமீன்தாரி முறை. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். சௌரி சௌரா கிராமம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. சௌரி சௌரா கிராமம், நம்ம எல்லாருமே சௌரி சௌராவை பற்றி படிச்சிருப்போம். காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கம் நடத்திட்டு இருப்பார். அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, சௌரி சௌரா அப்படின்ற இடத்துல வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து என்னென்னா, மக்கள் வந்து ஆங்கிலேய அதிகாரிகள்லாம் வந்து என்னென்னா, ஆங்கிலேய போலீஸ் அதிகாரிகள்லாம் என்னென்னா தீ வச்சு கொளுத்திடுறாங்க போலீஸ் ஸ்டேஷன்லே அப்படின்லாம் வந்து படிச்சிருப்போம். சௌரி சௌரா சம்பவம் அப்படின்னு படிச்சிருப்போம். 1922 இந்த சௌரி சௌரா சம்பவம் நடக்குது. இதனால என்ன ஆகுதுன்னா, காந்திஜி வந்து என்ன பண்ணுறாருன்னா, உடனே வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்திடுறாரு. அதனால் என்ன ஆகுதுன்னா, முஸ்லீம்ஸ்க்கும் ஹிந்துஸ்க்கும் பிரச்சனை வருது. அதுக்கப்புறமா தான் அவங்க தனிநாடு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க எந்த போராட்டத்துக்கும் முஸ்லீம் ஒழுங்காக பார்ட்டிசிபேட் பண்ணல, அவங்க தனியாக பண்ணுறாங்க இப்படின்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த சௌரி சௌரா கிராமம் எங்கே இருந்தது, எங்கே இருக்குது இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் இருக்குது. சரிங்களா? ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதே மாதிரி நம்ம வேறு முக்கியமான கொஷின்ஸை பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோஸ் வந்து தினம் நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ.